ஓம் சாய்ராம். இன்று நாம் ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தின் 45வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தை நமக்கு தொகுத்து வழங்கியவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். இதற்கு விளக்க உரையை திரு சேஷாத்ரி ஐயா அவர்கள் அளித்துள்ளார். ஸ்லோகா 45. ஓம் ஷரணாகத வத்சலாய நமஹா. விபீஷ்ணர் சுக்ரீவரிடம் சென்று, ராமர், அதாவது இந்த உலகங்கள் அனைத்திற்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ராமரிடம் சென்று சொல்லுங்கள், விபீஷ்ணன் உங்களிடம் அடைக்கலம் தேடி வந்துள்ளான் என்று குறிப்பிட்டார். அத்தருணத்தில் ஆஞ்சநேயரை தவிர மற்ற எல்லா வானர தலைவர்களும், ஏன் சுக்ரீவரும் கூட ராமரிடம் இவ்வாறு தங்களுடைய கருத்தை தெரிவித்தனர். அதாவது, விபீஷ்ணர் எதிரியின் கூடாரத்திலிருந்து வந்துள்ளார், ஆகையால் அவருக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்காதீர்கள் என்று குறிப்பிட்டனர். அப்பொழுது ராமபிரான் ஒரு முக்கியமான பிரகடனத்தை கூறினார். அதாவது, என்னிடம் அடைக்கலம் புகுந்து, நான் உங்களுடையவன், என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று ஒருவன் என்னிடம் பிரார்த்தனை செய்தால், அவனை எல்லா தருணத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா இருந்தும் நான் காப்பாற்றுவேன் என்று சூளுரைத்துள்ளேன் என்று குறிப்பிட்டார். இதனால்தான் ராமபிரான் சரணாகத வத்சலர் என்று போற்றப்படுகிறார். அதாவது, தன்னிடம் அடைக்கலம் புகுபவருக்கும் அவர் அன்பை காட்டுபவர் என்பது இதன் பொருளாகும். இங்கு நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார், ஸ்ரீ சாயி பாபாவும் ராமரைப் போல சக்தி படைத்தவர். அதாவது, தன்னிடம் அடைக்கலம் புகும் பக்தர்களை காக்கும் சக்தி உள்ளவர். அவர் சத்தியவான், அவர் தயால குணமுடையவர் என்று குறிப்பிடுகிறார். ஸ்ரீ சாயி பாபா தன்னுடைய திருவாய் மொழிகளில் கூறுகிறார், என்னிடம் அடைக்கலம் புகும் பக்தனை நான் காப்பாற்றி அருளுவேன் என்று. இன்று லட்சக்கணக்கானோர் ஸ்ரீ சாயி பாபாவை மட்டுமே பிரார்த்தனை செய்து, அவரிடம் சரணாகதி செய்து, அவர் தங்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். ஓம் சாய்ராம்.